ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஓகே தெரியுது. டன். ஓகே ஃபைன். தெரியுதுண்ணா. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஓகே, பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. ஸோ இது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஃபார் ஃபார்மர்ஸ். ஓகே, ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா, லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டில் ஃப்ளட்ஸ் லைக் லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸாக ஹெவி ரெயின்ஃபால், மோர் தென் 52% எக்ஸ்ட்ரா ரெயின் கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ அதனால் நிறைய இடத்துல ஃப்ளட்ஸ் ஆகிருக்கு. ஃப்ளட் வந்ததுனால ரெகுலராக க்ரோ ஆகிட்டு இருந்த க்ராப்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, அந்த ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஓகே, அந்த க்ராப் ஸ்பாயில் ஆகிருக்கு, அதனால் ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்மர்ஸ் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான், ஒவ்வொரு ஆனுவல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான் இந்த பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிறது. ஸோ த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் திஸ் இன் 2016. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்கீம் இல்லையா, இன்சூரன்ஸ் ஸ்கீம் நம்ம ஃபார்மர்ஸ்க்கு இல்லையா அப்படின்னா இருந்துச்சு. ஓகே, பட் இதில் என்ன அப்படின்னா, இது வாட் வி ஹேட் இஸ் தட் மாடிஃபைட் நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே, 1 வெதர் பேஸ்டு கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 2 அண்ட் நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம் 3. இந்த மூணுத்தையும் ஸ்க்ராப் பண்ணிவிட்டு ஒரே ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஸ்கீமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இது மூணும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா மாடிஃபைட் நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம், வெதர் பேஸ்ட் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அண்ட் நேஷ்னல் அக்ரிகல்ச்சரல் இன்சூரன்ஸ் ஸ்கீம். ஓகே, ஸோ இட்ஸ் அ ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம் ஆஃப் அவர் பிரைம் மினிஸ்டர். ஓகே, இதில் என்ன அப்படின்னா, இப்போ எல்லாமே வந்து 1 நேஷன் 1 ரேஷன் கார்டு, 1 நேஷன் 1 எலெக்ஷன் மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. 1 ரேஷன் கார்டு வந்துருச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஒரு இதில் இதுவும் ஒரு ஆட் ஆன் 1 நேஷன் 1 ஸ்கீம் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியா எல்லா ஃபார்மர்ஸுக்கும் சேர்த்து ஒரே ஸ்கீம். ஓகே, ஸோ இந்த இன்சூரன்ஸ் ஒரு ப்ரீமியம் வில் பி பெய்ட் பை த ப்ரீமியம் ஆஃப் தி இன்சூரன்ஸ் வில் பி பெய்ட் பை த ஃபார்மர்ஸ். ஓகே, ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இன்சூரன்ஸ் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க, அந்த அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் பே பண்ணிட்டாங்க அப்படின்னா, இஃப் த க்ராப் கெட் டேமேஜ் ஆணுச்சு அப்படின்னா, ஸ்பாயில் ஆணுச்சு அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸ் வில் பி அவங்களோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணிடுவாங்க. இது என்னென்ன க்ராப்ஸ்க்கு அப்படின்னா, ஆனுவல் கமர்ஷியல் க்ராப்ஸ், ஓகே, தென் ஆனுவல் ஹார்டிகல்ச்சரல் க்ராப்ஸ், ஆயில் சீட்ஸ், ஃபுட் க்ராப்ஸ் சச் அஸ் சீரியல்ஸ், மில்லட்ஸ், பல்சஸ், இது எல்லாமே கவர் ஆகுது. இதில் எங்கே வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் வரும் அப்படின்னா, ஆனுவல் கமர்ஷியல் க்ராப்ஸ் வருதா அப்படிங்கிறது. ஓகே, கமர்ஷியல் க்ராப் அப்படிங்கிறது டீ, இதெல்லாம் வந்து கமர்ஷியல் க்ராப்பில் வந்துடும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் கவர் ஆகுது அப்படின்னா, ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸ் வந்து உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர் என்னென்ன இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த ஹார்டிகல்ச்சர் இது எல்லாமே வந்து ஃபுட் க்ராப்ஸ் கிடையாது. இது கவர் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு கொஷின் இருக்கும். பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனாவில் இந்த ஆனுவல் கமர்ஷியல் க்ராப்பும் ஹார்டிகல்ச்சர் க்ராப்ஸும் கவர் ஆகுதா அப்படின்னு இருக்கும். அது கவர் ஆகுது. அதே மாதிரி ஆயில் சீட்ஸும் கவர் ஆகுது. இது மூணு தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி இருக்க சீரியல்ஸ், மில்லட்ஸ், பல்சஸ் இது எல்லாமே வந்து கவர் ஆகுது. ஓகே, ஃபுட் க்ராப்ஸில். ஓகே, ஸோ இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபசல் பீமா யோஜனா பற்றி கேட்குறாங்கன்னா, இதிலேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக வரதுக்கு சான்சஸ் ஹை. ஓகே, என்ன அப்படின்னா, தி ஸ்கீம் இஸ் ஆப்ஷனல் ஆர் இட் இஸ் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகே, the scheme is optional provided for the farmers who have not availed institutional credit. Okay, well all the farmers who have borrowed institutional loans, okay, loan எடுத்து farming பண்ணுற எல்லாருமே வந்து பேங்க்லேருந்து லோன் எடுத்து farming பண்ணுறவங்க எல்லாருமே இந்த இன்சூரன்ஸ் கண்டிப்பாக மேண்டேட்ரியாக போட்டிருக்கணும். ஓகே, லைக் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் ஒரு பேங்க்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் லோன் எடுத்திருப்பாங்க. இப்போ கூட வந்து புதுசாக தமிழ்நாட்டில் புதுசாக ஃபார்ம் ஆகிருக்கு கவர்மெண்ட் வந்து லைக் 12,000 crores வந்து ஃபார்ம் வேவர் வந்து கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்டும் எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ஃபார்ம் வேவர் கொடுத்தாங்க. ஓகே, இது எல்லாமே வந்து பேங்க் லோன்ஸ் தான். ஸோ பேங்க் லோன்னா இது வந்து நாட் கமர்ஷியல் பேங்க்ஸ் பட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ். ஓகே, இது மாதிரி கமர்ஷியல் பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் வாங்கியிருந்தாலும் சொசைட்டியில் வாங்கியிருந்தாலும் திஸ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் இஸ் மேண்டேட்ரி. ஓகே, பட் லோன் எடுக்காமல் அவங்களோட காசுலேயே வந்து அவங்களோட லேண்டில் அவங்களோட காசில் பண்ணுறாங்க அப்படின்னா இட்ஸ் ஆப்ஷனல் ஃபார் தம். ஓகே, பட் த கவர்மெண்ட் என்கரேஜஸ் ஆல் டு டேக் திஸ், எல்லா ஃபார்மர்ஸும் டு டேக் திஸ் இன்சூரன்ஸ் டு பிகாஸ் அட் எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன்ஸ், ஓகே, அன்ஃபோர்சின் சர்க்கம்ஸ்டான்சஸில் இட் வில் ஹெல்ப் தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் அட்மினிஸ்டர்ட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர். Okay, this insurance scheme is administered by Ministry of Agriculture. This is very important. Okay, so next topic on the tiger reserve பற்றி. ஓகே, ஸோ இந்த டாபிக் வந்து ஏன் நியூஸில் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து சென்ட்ரல்
டீம் இங்கே வந்திருந்தாங்க, சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட்டோட டீம் இங்கே வந்திருந்தாங்க. அவங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் தமிழ்நாட்டில் அதிகமாக ரெயினால் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தே ஹேட் அ லுக். அதனால் இந்த ஸ்கீம் பற்றி அதில் ஒரு இது வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து டைகர் ரிசர்வ் பற்றி, தடோபா அந்தாரி டைகர் ரிசர்வ். ஓகே, இது எதுக்கு வந்துச்சு அப்படின்னா, இந்த டைகர் ரிசர்வில் சர்வே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு லேடி, ஓகே, சர்வே கண்டக்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு லேடி வாஸ் கில் பை அ டைகர்னால கொல்லப்பட்டாங்க. அதனால் இந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ இந்த நியூஸ் வந்து ஒரு சின்ன காலம் நியூஸில் தான் வந்துச்சு. ஓகே, பட் இந்த நியூஸை நம்ம பார்க்கும்போது இதில் 3 டாபிக் நம்ம கவர் பண்ணலாம். ஓகே, 3 டாபிக் கவர் பண்ணணும். டைகர் ரிசர்வ் அப்படின்னு வரும்போது தடோபா அந்தாரி டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது? சந்திரப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் யூஸ்வலாக கேட்க மாட்டாங்க, பட் விச் ஸ்டேட் அப்படிங்கிறது தே லாஸ்ட். ஸோ தடோபா அந்தாரி டைகர் ரிசர்வ் இஸ் சிச்சுவேட்டட் இன் மகாராஷ்டிரா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதில் வந்து ஆல் இண்டியா டைகர் எஸ்டிமேஷன் AITE 2022 ப்ரோக்ராம் இஸ் கோயிங் ஆன். எவ்வளோ டைகர்ஸ் இருக்குது அப்படிங்கிற இயர் ஆன் இயர் 2 years ஒன்ஸ் வந்து எடுப்பாங்க. அந்த இதில் இந்த டைகர் எஸ்டிமேஷன் எடுக்கும்போது ஷி வாஸ் கில். ஓகே, ஸோ இந்த சர்வேயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் சார்ட்டிங் தி சைன்ஸ், எங்கே புலி நடமாட்டம் எங்கே இருக்குங்கிற அந்த சைன்ஸ் சச்சஸ் பக் மார்க்ஸ், கால் தடம், ஓகே, அண்ட் ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் ஆன் த ட்ரீயில் வந்து கீறி வைக்கும். எப்பவுமே கேட்டோட இதுவே உங்களுக்கு தெரியும், கேட் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. டைகர் இஸ் பார்ட் ஆஃப் கேட் ஃபேமிலி. ஸோ அதனால் அந்த ஸ்க்ராட்ச் மார்க்ஸ் அந்த ட்ரீ, ஓகே, இது ரெண்டுத்தை வந்து தெல் சர்வே, இது ரெண்டுத்தை வச்சு எவ்வளோ டைகர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ திஸ் கேன் பி, இதை வந்து நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் இந்த ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணலாம். அண்ட் என்னென்ன இது யூஸ் பண்ணி சயின்ஸ் அந்த சார்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கேட்கும்போது இது ரெண்டு தவிர வேறு ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா தட்ஸ் a wrong answer. ஓகே, ஸோ now let's see about தி தடோபா அந்தாரி டைகர் ரிசர்வ். இது எங்கே இருக்குது? as we saw, சந்திரப்பூர் district of Maharashtra. So this is one of the oldest and largest national park of Maharashtra. Okay, and it is also under 50 project tiger reserves. Okay, so இப்போ let's see about project tiger அப்படிங்கிறது என்ன? Project Tiger was launched in Jim Corbett National Park in Uttarakhand 1973. Okay, 1972 சென்சஸ் எடுத்திருப்பாங்க. எவ்வளோ டைகர்ஸ், எத்தனை நம்பர் ஆஃப் டைகர்ஸ் இருக்குது இந்தியாவில் அப்படிங்கிற ஒரு சென்சஸ் எடுத்திருப்பாங்க. அந்த சென்சஸோட அடிப்படையில் 100 years பேக் எவ்வளோ டைகர்ஸ் இருந்துச்சு, 200 years பேக் எவ்வளோ டைகர்ஸ் இருந்துச்சுங்கிறத பார்க்கும்போது we were shocked to see that only few thousands of tigers were remaining in India. ஓகே, இந்தியாவில் டைகர் பாப்புலேஷன் வாஸ் வெரி ஹியூஜ். ஓகே, லேண்ட் ஆஃப் டைகர் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் டைகர் இஸ் ஒரு நேஷ்னல் அனிமல். அந்த மாதிரியான ஒரு லேண்ட் ஆஃப் டைகர் வாஸ் left only with few thousands of tigers. Okay, so இது எதனால அப்படின்னா, during the colonial rule, okay, the hunting of tiger was predominant all over India. Okay, starting from the British officials to the bureaucrats and the British people who stayed here and the princes, kings, okay, இவங்க எல்லாருமே வந்து of the princely states of India, இவங்க எல்லாருமே they hunted tigers like anything. Okay, இது வந்து ஒரு அவங்களோட ப்ரைடை காட்டுற ஒரு விஷயமா இது மாறுச்சு. ஓகே, அதுக்கப்புறமேட்டுக்கு தான் 1972 இந்த சென்சஸ்க்கு அப்புறமேட்டு, இந்த 1972 சென்சஸ் வரைக்குமே டைகர் வாஸ் அலவுட் டு பி ஒரு பெட் அனிமலாக நம்ம வீட்டில் வளர்க்குற மாதிரி நம்மளோட லாவில் இருந்துச்சு. ஓகே, ஒன்லி ஆஃப்டர் திஸ் இந்த இது எல்லாத்தையுமே ஸ்க்ராப் பண்ணிவிட்டு டைகர் ரிசர்வ்ஸ் கொண்டு வந்தாங்க டு சேவ் தி டைகர்ஸ் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ இந்தியாவில் there are more than 80 national parks and 441 sanctuaries. இதில் some have been declared as tiger reserves. Okay, nearly 50 we have 50 tiger reserves. அதில் ஒன்று தான் as we saw this தடோபா அந்தாரி tiger reserve. Okay, so இந்த டைகர் ரிசர்வ்ஸ் ஆர் கவர்ன்ட் பை இந்த ரிசர்வ்ஸ்லாம் எந்த ப்ராஜெக்டில் கவர்ன் பண்ணுறாங்கன்னா the project tiger. This project tiger as we saw was launched in 1973. Okay, so this project tiger is a centrally sponsored scheme. Okay, centrally sponsored scheme na both the center and state will give money for the scheme. Okay, எல்லா ஸ்கீம்லையுமே there are two type. ஒன்று வந்து central sector scheme, இன்னொன்று வந்து centrally sponsored scheme. Centrally sponsored னா the name itself tells us காசு கொடுக்குறாங்க, சென்ட்ரல் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. சென்ட்ரல் செக்டார்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீம் அப்படின்னு அர்த்தம். கம்ப்ளீட் 100% ஆஃப் தி மணி வில் பி paid by the central government. So இது வந்து it's a centrally sponsored scheme. Both the government of India and the state government will pay money. So
this scheme is being looked after the Ministry of Environment and Forest. Okay, so it is administered by the National Tiger Conservation Authority. So this is another topic. இதை பற்றி நம்ம பார்க்கலாம். So the aim of the Project Tiger is to protect tigers from extinction by ensuring a viable population in their natural habitats. Okay, ரெண்டு விஷயம். ஒன்று, to protect the number of population, number of tigers, there is a population, and the natural habitats, அந்த டைகரோட நேச்சுரல் ஹேபிட்டேட்டை என்க்ரோச்மெண்ட் நடக்காமல் பாதுகாக்கிறது. இது ரெண்டுமே. ஓகே, கவர்மெண்ட்டை செட்டப். இது மட்டும் இல்லாமல் போச்சிங், ஓகே, ஹண்டிங், இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு கவர்மெண்ட் ஹேஸ் செட்டப் அ டைகர் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் அண்டர் Project Tiger to combat the poachers. Okay, so the next topic is National Tiger Conservation Authority. So in the idhula nama saw this is gone by administered by National Tiger Conservation Authority. This is the symbol of National Tiger Conservation Authority. Okay, so this National Tiger Conservation Authority is a statutory body. A statutory body அப்படிங்கிறது it's been constituted under the section 38L1 of the Wildlife Protection Act of 1972. ஓகே, 1972ல் ஒரு லா பாஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன் செட்டப் பண்ணோம் அப்படின்னா, if an organization has been set up by an act of parliament, by a law, okay, act of parliament அப்படின்னா it's called as a statutory body. other than that, by ஒரு government order, GO பாஸ் பண்ணி ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு இன்ஸ்டிடியூஷன் செட்டப் பண்ணாங்கன்னா that is called as a non-statutory body. okay, ஸோ இந்த செக்ஷன் படி இதில் இருந்து இந்த நேஷ்னல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி கேட்குறாங்க அப்படின்னா the members of the conservation NTCA பற்றி கேட்பாங்க. ஸோ இந்த இதில் அக்கார்டிங் டு செக்ஷன் 38L1 படி இந்த இது க்ரியேட் பண்ணியிருக்காங்க. சப்செக்ஷன் 2 படி என்ன அப்படின்னா, அத்தாரிட்டி கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் சேர்மன் அண்ட் வைஸ் சேர்மன். சேர்மன் யார் அப்படின்னா கேபினட் மினிஸ்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட். ஓகே, அண்ட் தி வைஸ் சேர்மன் இஸ் தி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் in the Ministry of Environment and Forest. Minister of State அப்படிங்கிறவர் கேபினட் மினிஸ்டர் கீழே வந்து இருப்பார். ஓகே, இவரும் வந்து மினிஸ்டர் MOS அப்படின்னு சொல்லுவாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறவர் ஒரு டெப்டி மினிஸ்டர் மாதிரி. ஓகே, கேபினட் மினிஸ்டர் ரேங்கிங் தான், பட் கேபினட் மினிஸ்டர் அளவுக்கு பவர் இருக்காது. அவரோட கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும். ஹீ லுக் ஆஃப்டர் ஃபியூ ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கேபினட் மினிஸ்டரே பார்த்துக்க முடியாது அப்படிங்கிறதுனால இவங்க கொடுக்கும். அவங்க தான் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஹீ இஸ் தி வைஸ் சேர்மன். and there are 3 MPs, member of parliaments, 3 MP வந்து இதுக்கு நாமினேட் பண்ணுவாங்க. and the secretary of the Ministry of Environment and Forest. okay, இவங்கெல்லாம் தான் வந்து இதோட மெம்பர்ஸ். ஓகே, சேர்மன், வைஸ் சேர்மன் and 4 members, 3 MPs and 1 bureaucrat. யார்? secretary of the Ministry of Environment and Forest. okay, now next topic is UNESCO வந்து ஜஸ்ட் a doubt. சார், ஸ்டாட்யூட்டரி பாடி எல்லாமே லா படி தான் பாஸ் ஆகணும் அப்படின்னா, லைக் இப்போ RBI அப்புறம் செபி எல்லாருமே ஸ்டாட்யூட்டரி பாடி தான். எல்லாமே ஸ்டாட்யூட்டரி. RBI கான்ஸ்டிடியூஷன் கீழ வருமா? மினிஸ்ட்ரி கீழே வராது. அவங்க வந்து ஒவ்வொரு அந்தந்த இது வந்து ஒவ்வொரு லா பாஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. ஓகே, இதுக்குன்னு தனியாக ஒரு லா பாஸ் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் CBI. ஓகே, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். இது வந்து என்ன அப்படின்னா இட்ஸ் a நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஓகே, டெல்லி போலீஸ் ஆக்ட்லேருந்து இந்த CBI சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷனாக அவங்க பவர் எடுத்திருப்பாங்க. ஓகே, டெல்லி போலீஸ் ஆக்டில் அந்த டெல்லி போலீஸ் இட்ஸ் நாட் ஆக்ட், டெல்லி போலீஸ் ஒரு ஆர்டர். ஓகே, டெல்லி போலீஸ் ஐ ஜஸ்ட் ஃபோர்காட் அமெண்ட்மெண்ட் ஆர்டரோ ஏதோ ஒன்று. ஓகே, அந்த ஆர்டர் அது வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர். இப்போ கவர்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது இப்போ என்ன அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் ஆர்டருங்கிறது இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த 12,000 crores வந்து ஃபார்ம் லாவே பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. ஓகே, அதே மாதிரி ஒரு இப்போ ஜெயலலிதா இறந்து போனாங்க இல்லையா, ஜெயலலிதா இறந்து போனப்போ அதுக்காக ஒரு 1 member கமிட்டி வச்சாங்க இல்லையா, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஆர்டர் படி போடுவாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி கிடையாது. இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் படி போடுறது சின்ன ஒரு டெம்பரரி ஆர்கனைசேஷன்ஸ். ஓகே, ஒரு இன்ஸ்டிடியூஷன். சார், அப்போ பேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ்லாம் அப்போ அது வந்து இது மாதிரி ஜிஓலாம் கிடையாது, அது ஜென்ரலாக அது வந்து RBI கீழே வர அது வேஸ் அண்ட் மீன்ஸ் அட்வான்சஸ்லாம் வந்து RBI பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. அது ஓகே, RBI பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம comes under 1934 RBI ஆக்ட் அப்படி சொல்றீங்க. ஆமாம், இது வந்து ஆமாம், RBI வந்து தனியாக ஆக்ட் மூலமாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்போ அது வந்து ஸ்டாச்சுட்டரி பாடி. ஓகே, இதுவே வந்து மற்ற ஆர்கனைசேஷன்ஸ் லைக் இப்போ
சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேஷ்னல் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து இப்போ லா பாஸ் பண்ணாங்க, நேஷ்னல் பேக்வேர்ட் கிளாஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லா பாஸ் பண்ணி பார்லிமெண்ட்டில் அதை ஆக்ட் ஆக்குனாங்க. ஓகே, பார்லிமெண்ட்டில் அதை ஆக்ட் ஆக்குனதுக்கப்புறமேட்டு தான் இது ஸ்டாச்சுட்டரி பாடி ஆணுச்சு. இதுக்கு முன்னாடியும் இந்த கமிஷன் எக்ஸிஸ்ட் ஆணுச்சு, ஆனால் அதுக்காக ஒரு தனியான எக்ஸ்க்ளூசிவ் ஆக்ட் இல்லாதனால அதுக்கு பேர் ஸ்டாச்சுட்டரி பாடி கிடையாது. புரியுதா உங்களுக்கு? சார் லைக் இப்போ அந்த ஸ்டாச்சுட்டரி ஆக்ட்னா லைக் இட் இஸ் அபைடட் பை த கான்ஸ்டியூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, அப்படியும் கிடையாது. சிம்பிள். இங்கே பாருங்கள், சிம்பிளாக இந்த ஒரு ஆக்ட் இதுக்காக பாஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். ஓகே, இல்லை பாஸ் பண்ண ஆக்டில் இதை பற்றி இது கான்ஸ்டிடியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஆக்ட்டுங்கிறது என்னது, பார்லிமெண்ட்டில் இருக்க எல்லா எம்பிஸோட அசென்ட் கிடச்சிச்சா அப்படிங்கிறது, பார்லிமெண்ட்டில் இருக்க மெஜாரிட்டி எம்பிஸோட அசென்ட் கிடச்சிச்சா அப்படிங்கிறது தான். ஓகே, அப்படி அசென்ட் கிடச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு பேர் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஓகே, எல்லா ஆர்கனைசேஷன் அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸையும் நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கவர்மெண்ட் ஹேஸ் இட்ஸ் ஓன் பவர்ஸ். ஓகே, அந்த பவர் மூலமாக பார்லிமெண்ட்டுக்கு சொல்லாமல், பார்லிமெண்ட்டில் இதை பற்றி எந்த விஷயங்களும் டிஸ்கஸ் பண்ணாமல் கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாகவே பாஸ் பண்ணி, கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாக ஒரு இதை வந்து இந்த மாதிரி இந்த ஒரு அத்தாரிட்டி ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு பேர் நான் ஸ்டாச்சுட்டரி பாடி. இவ்வளோதான். ரொம்ப அப்போ ஆர்பிஐ இஸ் பவர்ஃபுல் தென் சிபிஐன்னு எடுத்துக்கலாமா? அஃப்கோர்ஸ் சிபிஐக்கு வந்து ஆக்சுவலாக சிபிஐக்கு பவர் கிடையாது. ஓகே, சிபிஐயோட கம்பேர் பண்ணும்போது இப்போ தமிழ்நாட்டில் இருக்க ஒரு க்ரைம் பிரான்ச் அப்படிங்கிறதே வந்து பவர்ஃபுல்லானது. ஓகே, ஸோ ஏன்னா சிபிஐ அப்படிங்கிறது ஒரே ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாக வந்து ஒரு ஆர்கனைசேஷன். இது ஏன் சிபிஐக்கு இப்போ இவ்வளோ பவர் இருக்கிற மாதிரியான ஒரு இல்யூஷன் வருது அப்படின்னா, பிகாஸ் இட்ஸ் டைரக்ட்லி அண்டர் தி டெல்லி போலீஸ் வந்து இட்ஸ் அண்டர் தி ஹோம் மினிஸ்ட்ரி. ஓகே, யூனியன் மினிஸ்ட்ரி கீழே வருது. ஓகே, ஹோம் மினிஸ்ட்ரி கீழே வருது டெல்லி போலீஸ். ஓகே, அந்த டெல்லி போலீஸில் ஒரு ஆர்டர் மூலமாக வந்தது இந்த சிபிஐ. ஸோ இது டைரெக்டாக யூனியன் கவர்மெண்ட்டு கீழே வரதுனால இதுக்கு ரொம்ப பவர் இருக்க மாதிரி நமக்கு தோணுது. இந்த சிபிஐயில் நிறைய வி ஹாவ் லாட் ஆஃப் ஸ்டோரி. என்ன அப்படின்னா, தி சிபிஐ கேன் conduct a raid or make enquiries or make arrest only with the assent of the concerned state government. Okay, இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அசென்ட் கொடுக்கல அப்படின்னா சிபிஐ cannot conduct raid or make any arrest or make any enquiries in that particular state. West Bengal barred CBI from conducting any raid or arrest in the அவங்களோட டெரிட்டரிக்குள்ளே, வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. இதே மாதிரி இதுக்கு முன்னாடி சந்திரபாபு நாயுடும் அதே மாதிரி ஒரு ரூலிங் கொடுத்தாரு. அதுக்கப்புறமா அதை திரும்பி வாங்கிட்டாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டேட்ஸ் அந்தந்த அக்கேஷனில் சில காலங்களில் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. பட் வெஸ்ட் பெங்காலில் இன்னமும் அது இருக்குது. ஓகே, அப்போ ஜியோ கேன் பி ஓவர் ரூல் பை த நெக்ஸ்ட் கவர்மெண்ட் விச் கம்ஸ், கரெக்டாக? அஃப்கோர்ஸ் இப்போ சிபிஐ வந்து வேணாம் அப்படின்னா அதை அடுத்த வர கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் மூலமாகவே இந்த சிபிஐங்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனே காலி பண்ணிட முடியும். ஓகே, பட் அது வந்து பண்ண மாட்டாங்க. எதுவுமே தேவையில்ல, ஆக்டே பாஸ் பண்ண தேவையில்ல, பார்லிமெண்ட்டில் ஆக்டே பாஸ் பண்ண தேவையில்லை. ஓகே சார், அப்புறம் ஐ காட் இட். பட் ஒரு ஜெனரிக்கான டவுட், லைக் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்னா என்ன சார்? லைக் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட்டா? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னா என்ன? மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, இட்ஸ் சிம்பிள். இங்கே பாருங்கள், வி ஹாவ் அ கேபினெட் மினிஸ்டர். ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுங்கிற கான்செப்ட் இல்லை, இது வரைக்கும் கொண்டு வந்ததில்லை. ஓகே, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் 32 மினிஸ்டர்ஸ் வச்சு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் யூனியன் கவர்மெண்ட்டில் வி ஹாவ் லாட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ். ஓகே, மோர் தென் 130 crore பாப்புலேஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய வேலை இருக்குது. சரியா? கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிற 2 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க யூனியன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும், கேபினெட் மினிஸ்டர்ஸ் அண்ட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த கேபினெட் மினிஸ்டருக்கு டெபுட்டி மினிஸ்டர் மாதிரி தான் இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறவங்க. ஓகே, ஸோ இந்த கேபினெட் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க ஏன் இவங்களை கேபினெட் மினிஸ்டராகவும் இவங்களை எம்ஓஎஸாகவும் வச்சுருக்காங்க. இந்த எம்ஓஎஸ்லேயும் 2 இருக்குது. ஒன்று வந்து எம்ஓஎஸ் இண்டிபெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, எம்ஓஎஸ் இண்டிபெண்ட். இன்னொன்று மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். ஓகே, இந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறவங்க மல்டிபிள் எம்ஓஎஸ் வந்து ஒரு கேபினெட் மினிஸ்டர் கீழே ஃபங்க்ஷன் ஆகலாம். ஓகே, எம்ஓஎஸ் இண்டிபெண்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்களுக்குன்னு தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டே கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்குன்னு ஒரு மினிஸ்டர் இருக்காங்க, என்விரான்மெண்ட்னு ஒரு மினிஸ்டர் இருக்காங்கன்னு வைங்களேன். இஃப் த யூனிட் கவர்மெண்ட் ஃபீல்ஸ் அட் ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கு கேபினெட் மினிஸ்டர் ரேங்க்கில் ஒருத்தர் போட தேவையில்லை, அது வந்து ஒரு சின்ன ஆள், ஒரு புது ஆளையே போட்டுடலாம் அப்படின்னா
எம்ஓஎஸ் இண்டிபெண்ட்டாக அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த மினிஸ்ட்ரியை கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு அவங்கள ஃபங்க்ஷன் பண்ண சொல்லுவாங்க. எதுக்கு இந்த எம்ஓஎஸ்ங்கிற கான்செப்ட் வச்சுருக்காங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பட் அடுத்து பெரிய ஒரு போஸ்ட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள எம்ஓஎஸாக ஃபஸ்ட்டு ஆக்கி அதுக்கப்புறமேட்டுக்கு கேபினட் மினிஸ்டர் ஆக்குவாங்க. ஈவன் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் வாஸ் அ மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், முன்னாடி வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டாக தான் இருந்தாங்க. ஓகே, அப்போ இப்போ அனுராக் தாக்கூர் வந்து அந்த மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் கரெக்டா? ஆமாம், இண்டிபெண்ட் கரெக்ட். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, சார் இப்போ எல்முருகன் சார் எல்முருகன் வந்து எம்ஓஎஸ் இண்டிபெண்ட் கிடையாது, எம்ஓஎஸ். அவர் வந்து ஒரு ஃபிஷரிஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிஸ்ன்னு நினைக்கிறேன், ஐடி. ஓகே, இந்த ரெண்டு இதுக்கும் அந்த ஃபிஷரிஸ் மினிஸ்டருக்கு கீழேயும் ஐடி மினிஸ்டருக்கு கீழேயும் ஒர்க் பண்ணுறவர். கீழே அப்படின்னா இவங்க ரெண்டு பேர் கொலீக் மாதிரி தான். ஓகே, மரியாதையில் எந்த இதுவும் இருக்காது. பட் கிரேடு பார்த்தீங்கன்னா கேபினட் மினிஸ்டருக்கு ரேங்க் அதிகம், எம்ஓஎஸுக்கு அடுத்த ரேங்கிங். ஓகே, இப்போ எப்படின்னா பிரைம் மினிஸ்டர், ஓகே, பிரைம் மினிஸ்டர், ஸ்பீக்கர், ஓகே, ஸ்பீக்கர் ஆஃப் ஒரு ஹவுஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு கேபினட் மினிஸ்டர், அப்புறமேட்டுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட். இந்த ரேங்கிங்கில் இதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் கவர்னர் ஆஃப் ஸ்டேட் வருவார், அதுக்கப்புறமேட்டு தான் சிஎம் ஆஃப் ஸ்டேட். ஓகே, ஸோ இந்த எம்ஓஎஸ் அப்படிங்கிறவரே ஒரு ஸ்டேட் கவர்னரோட ஒரு ஸ்டேட் சிஎம்மோட பெரிய ரேங்க் தான் இந்த எம்ஓஎஸ் அப்படிங்கிறவரே. ஓகே, ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிறவங்க, இது எதுக்கு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்னு இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கேபினட் மீட்டிங் நடக்குது அப்படின்னா, இப்போ அரவுண்ட் 72+ மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஓகே, 72 மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒரு கேபினட் மீட்டிங் நடக்குது அப்படின்னா நம்மளே வந்து ஒரு குரூப் டிஸ்கஷன் இருக்குன்னு வைங்களேன், நாட் மோர் தென் ஒரு 25 or 30 வச்சு நம்ம ஒரு குரூப் டிஸ்கஷன் பண்ண மாட்டோம். ஒரு கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நிறைய டைம் லேக் இருக்கும், அந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகே, அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப சீனியரான இம்பார்ட்டண்ட்டான ஆளுங்களை மட்டும் கேபினட் மினிஸ்டராக போட்டு மீதி பேரை எம்ஓஎஸாக போட்டுருவாங்க. ஓகே, இது நான் இந்த ஒரு விஷயமும் இருக்குது. அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க முதல்ல அதாவது இப்போ கேபினட் மினிஸ்டர் அப்படிங்கிறவங்க இப்போ ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருக்காங்கன்னு வைங்களேன், ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரில் கேபினட் மினிஸ்டர் இருக்கார் அப்படின்னா அவர் கீழே மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இப்போ இந்த இந்த ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர்க்குள்ளேயே மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸில் ஒரு 2-3 டிபார்ட்மெண்ட் இருக்கும், இன்னொரு எம்ஓஎஸுக்கு இன்னொரு 2-3 டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டு கேபினட் மினிஸ்டர் இம்பார்ட்டண்டான 2 டிபார்ட்மெண்ட்டை வச்சுப்பார். ஓகே, இந்த இதுக்குள்ளே இவங்க இப்போ கேபினட் மினிஸ்டரோட கேரக்டரை பொறுத்து தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே கேபினட் மினிஸ்டர் தலையிடுவாரா இல்லையாங்கிறது. சில நேரத்தில் கேபினட் மினிஸ்டர் இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க என்கிட்ட காமிச்சது தான் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லுவார். பட் சில நேரத்தில் அவங்களுக்கு அட்டானமி கொடுத்துருவாங்க. அட்டானமி கொடுத்துட்டாங்கன்னா எல்லா ஃபைல்ஸையும் இவங்களே சைன் போட்டு அனுப்ப முடியும். ஓகே, எல்லா மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் லைக் நார்மல் எம்பி எலெக்ஷன் மாதிரி தான். மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறவங்க ஒரு எம்பி தான். ஓகே, இப்போ எப்படி கேபினட் மினிஸ்டர் ஒரு மினிஸ்டர் எப்படி எம்பி ஆகி தான் கேபினட் மினிஸ்டர் ஆகிறாரோ, அதே மாதிரி மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறவங்களும் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆகி தான் எம்ஓஎஸ் ஆகுறாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் கேபினட் மினிஸ்டரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகே, கொஞ்சம் ஹையர் ரேங்கிங், கேபினட் மினிஸ்டர் கொஞ்சம் ஹையர் ரேங்கிங். அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா ஒரு மினிஸ்டர் ஒரு எம்ஓஎஸ் ஒரு 2 எம்ஓஎஸ் இருப்பாங்க. அந்த 2 எம்ஓஎஸ் வந்து அந்த கேபினட் மினிஸ்டருக்கு கீழே சில டிபார்ட்மெண்ட்ஸை தனியாக இண்டிபெண்ட்டாக பார்த்துப்பாங்க. ஓகே, இவ்வளோதான். அப்போ இப்போ சேகர் பாபு இந்து அறநிலையத்துறை இவரெல்லாம் வந்து இது ஸ்டேட் கவர்மெண்ட். இங்கே வந்து நமக்கு எம்ஓஎஸ்ங்கிற கான்செப்டே கிடையாது. இங்கே வந்து நமக்கு மினிஸ்டர்ஸ் மட்டும்தான், கேபினட் மினிஸ்டர்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே. ஓகே, இதே ராஜஸ்தான் இங்கெல்லாம் போனோம்னா ராஜஸ்தானில் இன்றைக்கி நியூஸ் ஃப்ரண்ட் பேஜில் ஃபஸ்ட்டு இதுவே இருக்கும். ஓகே, சிலரை எம்ஓஎஸாக போட்டிருப்பாங்க, சிலரை வந்து கேபினட் மினிஸ்டராக போட்டிருப்பாங்க. இதுலேயே வந்து என்ன இதில் இன்னொரு இது என்னென்னா, கான்ஸ்டியூஷன் படி நம்ம வந்து 15% ஆஃப் த லா மேக்கர்ஸை தான் நம்ம மினிஸ்டர்ஸாக ஆக்க முடியும் அப்படிங்கிறது லா இருக்குது. ஓகே, ஸோ அதனால் அந்த கவுண்ட்டுக்குள்ளே தான் கொண்டு வர நம்மளால் வைக்க முடியும். ஓகே, இப்போ 500 இருக்கிறாங்க அப்படின்னா 500ல் நம்மளால் 75க்கு மேலே மினிஸ்டர்ஸ் வந்து வைக்க முடியும், இன்க்ளூடிங் த பிரைம் மினிஸ்டர். ஓகே, ஸோ அதில் இந்த எம்ஓஎஸ் கவுண்ட்டும் சேர்த்துருவாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். கேபினட் மினிஸ்டரும் எம்ஓஎஸும் கிட்டத்தட்ட ஒன்று தான். பட் கேபினட் மினிஸ்டர் கீழே இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டுங்கிறவங்க கேபினட் மினிஸ்டர் கீழே ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே சார், இவங்க ராஜ்யசபா மெம்பரா இல்லை லோக்சபா மெம்பரா சார்? 2 பேருமே. இப்போ பிரைம் மினிஸ்டர் யாராக வேணாலும் இருக்கலாம்ல, ராஜ்யசபாலேருந்தும் பிரைம் மினிஸ்டர் வரலாம், லோக்சபாலேருந்தும் பிரைம் மினிஸ்டர் வரலாம். அவர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டாக இருக்கணும், அவ்வளோதான் முக்கியம். இப்போ எல்முருகன் வந்து ஹீ இஸ் ராஜ்யசபா மெம்பர். அதே மாதிரி இவங்க நிர்மலா சீதாராமன் அவங்க ராஜ்யசபா மெம்பர். ஓகே, பட் இவர் பிரைம் மினிஸ்டர் வந்து லோக்சபா. ஓகே, இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் லோக்சபா. இந்த மாதிரி லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுத்துல இருந்துமே இவங்க வந்து வருவாங்க. ஓகே சார், அப்போ இவங்க நிர்மலா சீதாராமன் வந்து ராஜ்யசபா மெம்பர்ன்றீங்க, பட் ஆனால் அவங்க லோக்சபாவில் தானே சார் இருக்காங்க. மினிஸ்டர்ஸ் வந்து ரெண்டுத்துலேயுமே அவங்க
ரெஸ்பான்ஸ் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுது, ஒரு டிபேட் நடக்குது, அவங்களோட டிபார்ட்மெண்ட் பற்றின ஒரு டிபேட் நடக்குது, அவங்க டிபார்ட்மெண்ட் பற்றின ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆகுதுன்னா ரெண்டு இதில் மினிஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 ஹவுஸ்லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஓகே, டிபேட் நடந்தாலும் நடக்கலனாலும் அவங்களோட அதாவது 2 ஹவுஸ்லேயும் அவங்கள பற்றின டிபேட் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குனால 2 ஹவுஸ்லேயும் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இவங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் இருக்குது. லா மேக்கர்ஸ்லேயே எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ், ஓகே, பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ். ஓகே, இவங்க வந்து லா மேக்கர்ஸ். ஓகே, இவங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் இவங்க வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல இருக்கிறதுனால இவங்க 2 ஹவுஸ்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அப்போ அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் இருப்பாங்க. எது அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் கிடையாது. மினிஸ்டர்ஸுக்கு யூஸ்வலாக அட்டெண்டன்ஸ் கிடையாது. ஓகே, மினிஸ்டர்ஸுக்கு அட்டெண்டன்ஸ் இது பண்ண மாட்டாங்க. எம்பிஸுக்கு மட்டும்தான் அட்டெண்டன்ஸ் இருக்கும், மினிஸ்டர்ஸ்க்கு அட்டெண்டன்ஸ் இருக்காது. மேண்டேட்ரி கிடையாது. அதாவது இப்போ ஒரு எம்பி வந்து இத்தனை பர்டிகுலர் நம்பர் ஆஃப் டேஸ் ஒரு செஷன் வந்திருக்கணும், இல்லை ஒரு 1 இயரில் இத்தனை பர்டிகுலர் டேஸ் வந்திருக்கணும், 1 டேயாச்சும் வந்து சைன் போட்டிருக்கணும் அப்படின்லாம் ரூல் இருக்குது. ஓகே, பட் தட் வில் நாட் சூட் ஃபார் தி மினிஸ்டர்ஸ் அண்ட் த ப்ரைம் மினிஸ்டர். ஓகே, ஏன்னா அவங்களுக்கு மற்ற ஒர்க் இருக்கலாம். எல்லா கொஸ்டின்ஸையும் இப்போ ஒரு கேபினட் மினிஸ்டர் இருக்காருன்னா அவர் ஹவுஸ்க்கே வரலனா கூட அவரை வந்து ஹவுஸ்லேருந்து எடுக்க முடியாது. ஏன்னா அவரோட எம்ஓஸை வச்சு அவர் எல்லா பதிலையும் சொல்ல வைக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குது. ஓகே, அடுத்த டாபிக் போகலாமா? ஸோ வென் ஸ்கூல் ஷட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ரிப்போர்ட் ரிலீஸ் பை யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சரல் ஆர்கனைசேஷன், யுனெஸ்கோ. ஓகே, ஸோ இந்த யுனெஸ்கோ வந்து இந்த நம்மளோட கோவிட் டைமில் ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடினதுனால எஜுகேஷன் ஃபார் கேர்ள்ஸ் வேர்ல்ட் லெவலில் எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கு, எஜுகேஷன் ஆஃப் த கேர்ள்ஸை எப்படி குளோபல் லெவலில் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, திஸ் வாஸ் ரிலீஸ் ஆன் த அக்கேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு 11th October. லாஸ்ட் மந்த் ரிலீஸ் பண்ணாங்க, பட் இப்போ தான் நியூஸ் இதை பற்றி வருது. ஓகே, ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் தி கேர்ள் சைல்டு அப்படிங்கிறது எப்போ கான்ஸ்டியூட் பண்ணாங்கன்னா 1995 வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் இன் பெய்ஜிங். ஓகே, ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா பெய்ஜிங் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, 25 years ஆஃப் பெய்ஜிங் டிக்ளரேஷன். என்ன அப்படின்னா டிக்ளரேஷன்ஸ் பற்றி கொஸ்டின்ஸ் யூஸ்வலாக வந்துட்டு இருந்துச்சு யூபிஎஸ்சியில், பட் இப்போ ரீசெண்ட் டைமில் வரதில்லை, பட் மறுபடியும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பெய்ஜிங் டிக்ளரேஷன் அப்படின்னா இந்த டிக்ளரேஷன் பேரை வச்சு மல்டிபிள், இந்த கேர்ள்ஸ் சைல்டு மட்டும் இல்லாமல் மல்டிபிள் வேறு கான்செப்ட்ஸில் வேறு இப்போ டிஃபென்ஸ்லேயோ இல்லை வந்து அக்ரிகல்ச்சர்லேயோ என்விரான்மெண்ட் சம்மந்தப்பட்ட டிக்ளரேஷன்ஸ் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கலாம். அதையும் பெய்ஜிங் டிக்ளரேஷன் சொல்லுவாங்க. பட் கொஸ்டினுக்கும் ஆன்சர் கொடுத்துருக்க ஆப்ஷனுக்கும் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் இன் பெய்ஜிங்கில் இதை பற்றி இந்த தி கேர்ள் சைல்ட் வல்னரபிலிட்டி அண்ட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி இதை சைன் பண்ணாங்க. பட் இந்த 11th October வந்து இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர்ள் சைல்டுன்னு கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு 2011 ஒரு யுஎன் ஜெனரல் அசம்பிளியில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி கொண்டாடுறாங்க. ஓகே, 2020 marked the 25th year of Beijing Declaration. So this was the first time when women rights and women girl child education and their needs இதை பற்றி பேசின முதல் கான்ஃபரன்ஸ் இதுதான், விமன் வேர்ல்ட் கான்ஃபரன்ஸ் ஆன் விமன் இன் பெய்ஜிங். that is called as the Beijing Declaration. Okay, so இதில் இந்த தீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை பற்றி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா தீம் பற்றி கண்டிப்பாக கேட்பாங்க, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டிஜிட்டல் ஜென்ரேஷன், இந்த தீம் ஆஃப் ஒவ்வொரு இயருக்கும் ஒவ்வொரு தீம் இருக்கும். ஓகே, ஸோ இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் கேர்ள் சைல்டு இந்த இயர் தீம் வந்து என்ன அப்படின்னா டிஜிட்டல் ஜென்ரேஷன் ஆர் ஜென்ரேஷன். ஓகே, இதுதான் இந்த இயர் தீம். ஸோ yesterday we celebrated the 21st on the 21st November, we celebrated World Fisheries Day. Okay, so இதில் இந்த World Fisheries Dayல Ministry of Fisheries, okay, and Animal Husbandry and Dairy, okay, இதில் தான் MOS-ஆக அவர் எல் முருகன் இருக்கார், MOS. ஓகே, ஸோ இது புவனேஸ்வரில் நடந்துச்சு. ஓகே, அதில் வந்து அந்த செரிமனியில் பாலசோர் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ஒடிசா was awarded the best marine district of India. Okay, this can be a potential question, UPSC prelims question. Best marine district of India was awarded to which district அப்படினு சொல்லிட்டு கேட்கலாம். Okay, so Balasore district of Odisha. The World Fisheries Day is celebrated to demonstrate the solidarity of all fisher folks, fish farmers and concerned stakeholders.
fish in the fishing industry, it's a very large industry, and fortunately we have one of the largest ஃபிஷிங் ஸ்பேஸ் வந்து நமக்கு இருக்குது. ஓகே, இந்தியாவோட கோஸ்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி லார்ஜ் கம்பேர்ட் டு எனி அதர் அதர் கண்ட்ரீஸ். ஓகே, இப்போ ஆப்கானிஸ்தான்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் லேண்ட் லாக்டு கண்ட்ரி. பாகிஸ்தானுக்கு சின்ன ஷோர் லைன் தான் இருக்குது. ஓகே, சைனாவுக்கு ரொம்ப பெருசு, பட் கம்பேரிட்டிவ்லி நமக்கும் பெருசு. ஓகே, ஸோ இந்த வேர்ல்ட் ஃபிஷரிஸ் டே வந்து இட் வாஸ் started in 1997 when World Forum of Fisheries Harvesters and Fish Workers, when they met in New Delhi. இதில் இது பண்ணாங்க, ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் 18 countries they participated. இதோட எய்ம் என்ன அப்படின்னா, ஓவர் ஃபிஷிங், ஹேபிடேட் டிஸ்ட்ரக்ஷன் அண்ட் அதர் சீரியஸ் த்ரெட்ஸ் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இதெல்லாம் குறைக்கிறது தான் வந்து ஒரு ப்ரைம் கோலாக வச்சு தே ஆர் டூயிங். ஓகே, ஸோ 2 things you got to remember. என்ன அப்படின்னா, best marine district this year was awarded to Balasore district of Odisha. Okay, then World Forum of Fish Harvesters and Fish Workers அந்த இதில் 1997 இந்த வேர்ல்ட் ஃபிஷரிஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். வென் அப்படின்னா 21st of November. ஓகே, எவ்ரி இயர் 21st of November எவ்ரி இயர். ஸோ ஃபிஷிங் அப்படிங்கிறது இஸ் லார்ஜ் இண்டஸ்ட்ரி. as I said, இது வந்து என்னென்னா ஃபிஷ் ஃபார்மிங் அப்படிங்கிறது நிறைய இடத்துல they will be have farms பண்ண வச்சுருப்பாங்க. ப்ரான்ஸ் எல்லாம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி எல்லா ப்ரான் நம்ம சாப்பிட்ற எல்லா ப்ரான்ஸும் வந்து கடல்லேருந்து கிடைக்கிறதுல லாட் ஆஃப் ப்ரான்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி எடுப்பாங்க. ஸோ ஃபிஷ் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறவங்க நாட் மேண்டேட்டரிலி அவங்க கோஸ்ட் லைனில் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இன்லேண்டில் கூட இருந்து அவங்க அந்த கோஸ்டல் அந்த ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸை அவங்க பண்ணலாம். அவங்களும் தே ஆர் பார்ட் ஆஃப் திஸ். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஓகே, ஸோ நாளைக்கு மார்னிங் 6:30க்கு வில் ஹாவ் ஒரு